வறுத்து அரைச்ச கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நம்ம வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வரமிளகா, மல்லி போட்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சில் தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறினோடனே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் எண்ணெய் விட்டு இப்போ கத்திரிக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கினோடனே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்க விட்டுறலாம். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு கொஞ்சமாக மிக்ஸி அலசி அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா வறுத்து அம்மியில் அரைச்சி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட அம்மி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அம்மியில் அரைச்சி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.